செங்கோல் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? இப்போ பாராளுமன்றத்தை அறிவு அவர் கட்சியில் பார்ட்டியில் இருப்பார்னு நினைக்கிறேன், டக்குன்னு சொல்லிட்டார். பாராளுமன்றத்தில் இன்னைக்கு அந்த செங்கோலை வச்சிருக்காங்க. அதனுடைய வரலாறு தெரியுமா? தலை வரலாறு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? மன்னராட்சி காலத்திலே இருந்து வந்தது. இந்த ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அந்த செங்கோல் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நிறைய குறுநில மன்னர்கள் தமிழகத்தை ஆண்டுட்டே வந்தாங்க. அப்போ ஒரு மரபு இருந்தது. என்ன மரபுன்னு கேட்டீங்கன்னா, தகப்பனார் தன்னுடைய குழந்தைக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாருன்னு சொன்னா, ஆட்சியை கைமாறி கொடுக்கிறாருன்னா எதை கொடுப்பார்னு சொன்னா, இந்த செங்கோலை அவன் கையில கொடுத்து நீ அறம் தவறாத ஒரு ஆட்சியை நீ நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த செங்கோலை கொடுத்து, அறம் தவறாத ஆட்சியை நீ நடத்துவதற்கு நீ தயாராக இரு அப்படின்னு சொல்லி இந்த செங்கோலை அவன் கையில கொடுத்து அந்த ஆட்சியை நடத்துறதுக்கு அவனை உட்கார வைக்கணும். இது நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மரபு, வழி வழி வரக்கூடிய ஒரு மரபு. அந்த செங்கோல் இங்க இருக்கக்கூடிய சமயப்பு குழந்தைகள் தயவு செய்து எல்லாரும் இந்த செங்கோல்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? அது என்னைக்காவது நமக்கு பல விதத்துல பயன்படும். இந்த செங்கோல் என்ன? இது ஒரு செங்கோல், மரபு வழி வந்த ஒரு செங்கோல். 1947 ஆகஸ்ட் மாதம் இந்தியாவுடைய கடைசி வைஸ்ராயாக இருந்த மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணாருன்னா, 5 நிமிஷம் முடிச்சுருவார். கடைசி வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன பண்ணாருன்னா, யாரை கூப்பிட்டு, நேருவை கூப்பிட்டு, மரியாதைக்குரிய நேருவை கூப்பிட்டு சொல்றாரு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போறேன், ஆனால் நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுங்கன்னு சொல்றாரு. நெஹ்ரு இதை கேட்டது என்ன பண்ணாருன்னா, ராஜாஜியை கூப்பிட்டு, மூதறிஞர் ராஜாஜியை கூப்பிட்டு சொல்றாரு, ஆட்சி கைமாறி நமக்கு கைக்கு வரப்போகுது, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது, இதை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியா பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ராஜாஜிட்ட சொன்னதும் ராஜாஜி என்ன பண்றாரு, தமிழ்நாட்டில் இந்த செங்கோலை கொடுத்து ஆட்சி கைமாறி வாங்குற ஒரு நிகழ்வு இருக்கு, அதை ஏற்பாடு பண்ணிடுவோமான்னு கேட்டதும் நேரு சொல்லுவாரு, ஓகே தாராளமா ஏற்பாடு பண்ணிருங்க. அவர் உடனடியாக என்ன பண்ணார்னா, ராஜாஜி நம்முடைய தமிழகத்தை சார்ந்த திருவாவடுதுறை ஆதீனம் மடத்தை தொடர்பு கொண்டு, இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, ஆதீனத்திட்ட பேசுறாரு, ராஜாஜி பேசுறாரு, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கு, அதனால இந்த செங்கோலை வடிவமைத்து இங்க தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பா செய்து தரணும்னு திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு யாரு சொல்றான்னு சொன்னா, ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி கட்டளை இடுகிறார். திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிய சுவாமிகள் அன்னைக்கு காய்ச்சலாக படுத்திருக்கிறார். அவர் நல்ல காய்ச்சல்ல படுத்திருக்கிறார். ஆதீனம் திருவாவடுதுறை, தமிழகத்திலே மிக பழமை வாய்ந்த ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம். அவர் காய்ச்சலாகி படுத்திருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, உடனே அன்றைக்கு அவருக்கு கீழே இருந்த கட்டளை சுவாமிகள் ராமசுவாமி தம்புரானை அழைத்து, இந்த மாதிரி ராஜாஜி கேட்டிருக்கிறாரு, இந்த செங்கோல் தயாரித்து அதை அந்த நிகழ்வை நீ சிறப்பாக பண்ணி கொடுத்துருன்னு கட்டளை சுவாமிகளுக்கு உத்தரவிடுகிறார். ராமசுவாமி தம்பரானுக்கு உத்தரவிடுகிறார். அவர் உடனே என்ன பண்ணார்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பங்காரு செட்டியாருங்கிற நகை கடைக்கு கூப்பிட்டு தங்கத்தாலான ஒரு செங்கோலை செய்து வாங்குகிறார்கள். பங்காரு செட்டியார் நகைக்கடை தான் அந்த தங்கத்தாலான செங்கோலை செய்து திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த திருவாவடுதுறை ஆதீனம் அதை வாங்கிட்டு, அன்னைக்கு திருவாவடுதுறையிலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு இசைக்கலைஞர், அந்த இசைக்கலைஞர் அப்படியே அந்த டீமை கூட்டிக்கிட்டு, ஓதுவா மூர்த்திகள் 12 பேரையும் கூட்டிக்கிட்டு, ராஜாஜி அவர்கள் அனுப்பி வைத்திருந்த தனி விமானத்தில் இந்த இசைக்கலைஞர்களையும் ஓதுவா மூர்த்திகளையும் கூட்டிட்டு யாரு போறாருன்னா, கட்டளை சுவாமிகள் ராமசுவாமி தம்பரான் டெல்லி போறார். டெல்லி போயிட்டு 1947 ஆகஸ்ட் 14ஆம் நாள் இரவு அந்த நிகழ்ச்சியை அங்கே அரங்கேற்றுகிறார்கள். என்ன செய்தான்னு சொன்னா, இசைக்கலைஞர்கள் எல்லாம் இசைநாதங்கள் முழங்க, அந்த ஓதுவா மூர்த்திகள் அப்படியே அந்த கோளாறு பதிகத்தினுடைய 11 பாடல்களை பாடுகிறார்கள். கோளாறு பதிகம் தெரியுமா?
கோளாறு பதிகத்தினுடைய 11 பாடல்களை அந்த முதல் பாடலில் தொடங்கி வேயொரு தோழி விடமுண்ட கண்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் பாடல் வரிகளில் கோராள பதிகத்தினுடைய முதல் பாடலை அப்படியே தொடங்கி 11வது பாடலை அப்படியே பாடி முடிக்கின்ற பொழுது மவுண்ட் பேட்டன் பிரபுவிடம் இருந்து அந்த செங்கோலை, தங்கத்தாலான செங்கோலை நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய கட்டளை சுவாமிகள் ராமசாமி தம்பரான் அப்படியே கையில வாங்குறாரு. வாங்கி அதுல வேத மந்திரங்கள் விளங்கி அதுல அபிஷேகம் செய்து அந்த செங்கோலை யார்கிட்ட கொடுக்குறாங்க? நேரு இடத்துல 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவு 12 மணிக்கு 11:59க்கு இந்த செங்கோலை நேருவிடம் வழங்குகிறார்கள். இதுதான் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. இத செங்கோல் என்ன பண்ணிட்டுன்னா நாளடைவில் நேரு அவர்கள் பாதுகாத்து வைத்திருந்த அவருடைய வீடாக விளங்கிய அந்த வீட்டில் ஒரு அருங்காட்சியகமாக மாற்றி வைத்திருந்த அந்த வீட்டிலே ஒரு கண்ணாடி பேழைக்குள்ளால் இதை வைத்து அப்படியே பூட்டி விட்டார்கள் இந்த செங்கோலை. நாளடைவில் வந்தவர்கள் அதை என்ன செய்தாங்கன்னா நேருனுடைய கைத்தடி என்று எழுதி வைத்து விட்டார்கள். அதல்ல வரலாறு. அந்த பேழைக்குள்ளால் இருந்ததை இப்போதைய அரசாங்கம் அதை என்ன செய்ததுன்னு சொன்னா அதனுடைய வரலாறை தோண்டி எடுத்தார்கள். இது இப்படி வந்ததுதான், இது இப்படி வந்ததுதான் அந்த செங்கோலனுடைய கதையை தோண்டி எடுத்து அது இவ்வளவு புகழ் பெற்றது ஒரு கண்ணாடி பேழைக்குள்ளால் இருக்கிறதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்து என்ன செய்தாங்கன்னு சொன்னா அதுக்கு மெருகூட்டுற விதமாக இன்னைக்கு இந்தியாவுடைய புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் ஒரு அறம் சார்ந்த ஆட்சியை கொடுப்பதற்காக, ஒரு அறம் சார்ந்த தலைவருடைய கீழால் அந்த ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக ஒரு அறம் சார்ந்த ஒரு அரசியலை யார் நடத்துகிறார்களோ அவர்கள்தான் இந்த செங்கோலை வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திலே செங்கோலை நிறுவியிருந்து அதுக்கு கீழே ஆட்சி பண்ணணும்னு ஒரு முடிவெடுத்து பாராளுமன்ற புதிய கட்டடத்துக்குள்ளால் அந்த செங்கோலை நிறுவியிருக்கிறாங்க. அந்த செங்கோலை அங்கே வடிவமைக்கும் பொழுது சும்மா இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 21 ஆதீனங்களை அந்த பாராளுமன்றத்திலே வரிசையாக நிறுத்தி வைத்து ஒரு ஆதீனத்தை கொண்டு வர்றது கூட அவ்வளவு ரஸ்க்குங்க. இந்த முறை எங்கள் ஊருக்கு வந்து இவர் வர்றாரு, யார் திருவாவடுதுறை ஆதீனம் வருகிறார், ரொம்ப விசேஷம். அப்படி 21 மடாதிபதிகளை கொண்டு வந்து லைனாக நிறுத்தி வைத்துவிட்டு அவங்க அவ்வளவு பேர் கால்களையும் மலர் தூவி பாரத பிரதமர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா மலர் தூவி மரியாதை செலுத்தி அந்த செங்கோலை பெற்று இன்றைக்கு பாராளுமன்றத்திலே நிறுவியிருக்கிறார். இதுதான் செங்கோலுடைய வரலாறு. இன்னைக்கு செங்கோல் ஒரு அறம் சார்ந்த ஆட்சியை தருவதற்கு காரணமாக விளங்குகிறது. அன்னைக்கு ஒரு குழந்தை கேட்டா அதுக்கப்புறம் தான் நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். செங்கோலை பற்றி ஒரு விரிவான தேடுதலை எனக்குள்ளால அன்னைக்கு தான் நான் இது என்ன செங்கோல் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கான விளக்கத்தை தேடுனதில் தெரிஞ்சுக்கிட்டது. இவ்வளவும் இது மாதிரி ஏதாவது ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்தால் அது எனக்கு பல